இங்க ஒரு உலகத்துல குழந்தைங்களோட வாயில ஜிப் போட்டு மூடி இருக்கு. அவங்களுக்குன்னு எந்த நேமும் கிடையாது. எல்லாரோட தலையிலயும் நம்பர் தான் போட்டிருக்கு. ஸ்கூல்ல டீச்சர் கிளாஸ் எடுக்கிறப்போ எதுவுமே பேசாம அவர் எழுத அப்படியே எழுதிட்டு இருக்காங்க. ஃபுட்பால் விளையாடும் போது கூட வர்ற பால தடுக்காம 2 பேரும் ஒரே பாயிண்ட் எடுத்து எல்லாருமே வின் பண்றாங்க. எழுதின எக்ஸாம்லயும் எல்லாருக்குமே 100 மார்க் போட்டுறாங்க. அப்ப அங்க உள்ள ஒரு குட்டி பையன் தினமும் ரோட்ல போகும்போது ஒரு நாய்க்குட்டி இவங்கிட்ட ஓடி வர பாக்குது. சடனா ட்ரெயின் வந்து அதை ஸ்டாப் பண்ணிருது. குட்டி பையன் மட்டும் தினமும் இதை பார்த்துட்டே இருக்கான். அடுத்த நாளும் எக்ஸாம் பேப்பரை கொடுக்குறாங்க. அதுலயும் 100 மார்க் வாங்கினதை பார்த்துட்டு எல்லா டைமும் இப்படியே நடக்குது, என்னடா வாழ்க்கை இதுன்னு பல்ல கடிச்சிட்டு அங்கேயே நிக்கிறான். அதை பார்த்த டீச்சர் அவனோட மார்க் ஷீட்டை பார்த்துட்டு என்னாச்சுன்னு அவனையே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப குட்டி பையன் கஷ்டம் தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சதும் அவன் வாயில மாட்டிருந்த ஜிப்பு உடைஞ்சிருது. இதை பார்த்து டீச்சர் பயந்துட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் ஒன்னா கத்தி ஸ்கூலையே அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அப்படியே கத்திட்டே எல்லாரும் அங்க இருந்து வெளியில வராங்க. அப்ப குட்டி பையன் கிட்ட அந்த நாய்க்குட்டி ஓடி வருது. அதே நேரம் ட்ரெயின் வரதை பார்த்து குட்டி பையன் வேகமா ஓடி வந்து நாயை டைட்டா பிடிச்சுக்கிறான். அப்ப ட்ரெயின் 2 பேரையும் மோதி தூக்கி எறிஞ்சிருது. நாய்க்குட்டிக்கு எந்த அடியும் படாததால அது எழுந்து ஓடிடுது. குட்டி பையனும் நாயை காப்பாத்தின சந்தோஷத்துல இதுவரை பேசாமலே இருந்தவன் இப்ப ரொம்ப ஹாப்பியா சிரிக்கிறான்.